காலை உடன்குடிக்கு கிளம்பி கொண்டிருக்கிற பிரச்சாரத்துக்கு அதுக்கு முன்னால் என்னோட இங்கே நிர்வாகிகள் ஊழியர்கள்லாம் தங்கியிருக்காங்க. அதனால் காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால வஉசி மார்க்கெட் வந்து மீன் வாங்கி சமைக்க சொல்லிவிட்டு கிளம்பலான்னு இங்கே வந்து இங்கே உள்ள தொழிலாளர்கள் வியாபாரிகள் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இப்போ நான் கிளம்புறேன். இன்றைக்கி சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஆகிய நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். மற்ற கட்சிகள் மற்ற தோழமை கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராகிய நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கி மறுபடியும் கனிமொழி போன்றவர்கள் தவறான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். நேற்றைய பிரச்சாரத்தில் ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். எங்கே ஹிந்தி திணிக்கப்படுகிறது? அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொல்லி நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவர்கள் தான் அதற்கு காரணம். இன்னும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சாதகமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதை ஏழை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மோடி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலைன்னு அவங்க சொன்ன அடுத்த பக்கத்திலேயே திருநெல்வேலியில் ஸ்மார்ட் சிட்டினால் அங்கே வணிக வளாகம் கட்டப்படுகிறது, அதன் மூலம் தூத்துக்குடியும் பலன் பெறும் அப்படின்னு ஒரு செய்தியே அதில் இருக்குது. ஆக இது எல்லாமே இன்றைக்கி வணிக வளாகம் அங்கே கட்டப்படுவதனால் அதே மாதிரி ஒரு வணிக வளாகம் தூத்துக்குடியில் கட்டணும் அப்படின்னு நான் கோரிக்கை வைத்து நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன். ஆக இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே ஒற்றை ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு மறுபடியும் அதை சொல்லி இந்த தூத்துக்குடியை ஒரு வளர்ச்சியிலிருந்து அவர்கள் தடுப்பதாகவே நான் கருதுகிறேன். தூத்துக்குடியின் வளர்ச்சி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரே ஒரு நிகழ்வை மட்டுமே அவர்கள் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய தினம் கடுமையாக பொய்யான சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டில் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் எந்த தொழிற்சாலைக்கு நாங்கள் ஆதரவாக இல்லை என்பதும், தூத்துக்குடியில் நடந்த அந்த போராட்டம் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் இதில் எந்த விதத்திலும் பாஜக தொடர்பு இல்லாத போது பாஜகவை தொடர்புபடுத்தி மறுபடியும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்வது மிக தவறானது. அதனால் அதை நான் முறியடிப்பேன். இன்னைக்கு இவர்கள் இப்படி பேசி கொண்டிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கனிமொழி இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதனால் அவர் தத்தெடுத்த கிராமத்தை கூட அவர் வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாற்றவில்லை. இன்று மோடி அவர்கள் இன்றைக்கி 200 கோடி ரூபாயில் இந்த துறைமுகம், நமது தூத்துக்குடி துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதை போல் எவ்வளவோ எண்ணற்ற இரட்டை ரயில் வழிப்பாதை நிறைவடையும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஆக இன்று தூத்துக்குடியை வளர்ச்சியடைந்த தூத்துக்குடியாக மாற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிற இவர்கள் அதற்கு தடையாகவே இருக்கிறார்கள் என்பதை எனது கருத்து. நன்றி. இன்னைக்கு சாமானியர்களுக்கு கூட நல்லது நடக்கணும்னா ஒரு மருந்து விலை இதுக்கு முந்தைய ஆட்சியில ₹1 இருந்ததுன்னா இன்னைக்கு 30% குறைஞ்சிருச்சு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, மக்கள் மருந்தகம்னு சொல்லி வெறும் பேர் இல்லாம ஜெனரிக் மெடிசன்ஸ் ₹1 மற்ற இடத்துல விற்குதுன்னா இது 50 பைசாக்கு தான். ஆனா அப்படி வேலை செஞ்சு இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு 5 வருஷம் எந்த லீவும் எடுக்காம உங்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், இங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் பட்டா இருந்ததுன்னா நமக்கு 2,10,000 ரூபாய் நமக்கு மானியமா கிடைக்கும். அதே மாதிரி இலவச கேஸ் திட்டம் 8 கோடி பேருக்கு புகை அடுப்புல இருந்து மீட்டு கொடுத்திருக்கிறார். 4 லட்சம் கழிப்பறை தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. கழிப்பறை இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை கூட யோசனை பண்ணி ஒரு பிரதமர் உங்களுக்கு நல்லது செய்யணுன்றக்காக தான் நான் இங்க போட்டி போடுறேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டாக்டர் கையை பிசைவாங்க, என்னமான்னு கேட்டா மருந்துக்கு காசு இல்லம்பாங்க. ஆனா முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் 2 லட்சத்துல இருந்து இன்னைக்கு பிரதமரின் காப்பீடு திட்டமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. நான் பார்த்திருக்கேன், மருந்துக்கு காசு இல்லைன்னு தாலியை எடுத்துக்கொண்டு அழகு வைப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த மோடி இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் நாங்களே பெற்று தரோம் அப்படின்னு நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கோம். நானும் டாக்டர் தான், எம்பி ஆனா உங்களுக்கு வந்து இலவசமா ட்ரீட்மெண்ட் கூட பண்ணுவேன். அதனால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நாம எல்லாம் இணைந்து இங்க வந்து உங்க கிராமத்துல உட்கார்ந்து என்னென்ன உங்களுக்கு வேணும், இப்ப சாலை கூட கேட்டாங்க, சாலை போடப்பட்டு கொண்டு இருக்கிறது, போட்டுட்டு இருக்காங்க, மிச்ச சாலையை முடிச்சிருவாங்க. எதுவுமே இங்க போடாம இல்ல. ஆட்சிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதனால் உங்கள் சகோதரியாகி எனக்கு
தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டு இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக, பாஜக, தேமுதிக, சமத்துவ மக்கள் கட்சி சத்தம் மட்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சின்னம் தாமரை. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தேது. என்பதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனா ஒரு நாட்டுக்கு 130 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டுக்கு பிரதமர் யாருன்னு சொன்னா அதை தீர்மானிக்காத ஒரு கூட்டணி நம்ம தேடி வருதுன்னா அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரியக்கூடாது. நாட்டின் நலனுக்கு எதிரான கூட்டணி, நாட்டின் நலன் காக்கின்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த வகையில நமது வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய மாநில தலைவர். இன்னும் சொல்ல போனா அவர் நம்முடைய சொந்தம். ஏன் சொந்தம்னா நமது மண்ணிற்கு சொந்தக்காரர், நமது மாவட்டத்திற்கு சொந்தக்காரர். அவருடைய தந்தை இலக்கிய செல்வர் குமரேனந்தன் என்பவர் நமது நாட்டு விடுதலைக்காக போராடி பெருந்தலைவர் காமராஜரோடு பணியாற்றி சிறை சென்றவர். அப்ப நம்ம சொல்லுவோம் சிறை சென்றவருடைய குடும்ப பாரம்பரியம். அப்ப அவங்க சொல்லுவாங்க நாங்களும் ஜெயிலுக்கு போனோம். ஏன் போனாங்கன்னு வந்தா கேளுங்க. அமைச்சர் சொன்னாரு, வேட்பாளர் வந்தாங்க, ஜெயிலுக்கு போனீங்களான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லணும், ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நடந்த உண்மை வரலாறு. ஆக இதெல்லாம் இதுக்கு முன்னால யாரும் சிந்திக்கல. அதே மாதிரி தூத்துக்குடி துறைமுகம் 200 கோடி ரூபாயில உங்களுக்கு 450 கிலோமீட்டர்ல 4வது பைப்லைன்ல உங்களுக்கு இங்க தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாம் மாநிலத்தில் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். ஆக மாநிலத்தில் அம்மாவின் ஆட்சியும் மத்தியில் மோடி அவர்களின் ஆட்சியும் வந்தால்தான் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இந்த சகோதரர் டாக்டர் இருக்க ஒரு எம்பி மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இலவசமா சிகிச்சை கூட அடிக்க முடியும் என்னால. அதனால அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் என்று சொல்லி உங்களின் சகோதரியாக, உங்கள் வீட்டு பெண்ணாக நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் தூத்துக்குடியின் தாமரை மலர்.